ஹாய் படேஸ், திஸ் இஸ் ராஜா, ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிலிருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கும்மால் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அது GUM கம்முன்னு இங்கிலீஷில் படிப்போம், ஆனால் ரஷ்யனில் வந்து கும்முன்னு வரும். ஸோ இந்த மாலுக்கு தான் வரும். இதை பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கு GUM. ஸோ இந்த கும்மாலை பற்றி பார்க்க போகிறோம். உள்ளே வந்தாச்சு. மால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, செம்ம அழகாக இருக்கும், பயங்கர ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஜார்மனர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. நைன்டீன் 93க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தனியார் மயமாக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் வந்து சோவியத் கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ லீஸ்க்கு விட்டாங்க. மாலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டைப்பு. அந்த பழைய காலத்து ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், தெரியுதுங்களா? இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்கே. ஸோ அதான் வாங்க அதை வாங்கி டேஸ்ட் பார்த்துடலாம். இங்கே எப்போவும் வந்து அந்த ஐஸ்கிரீம் வாங்கிடுவேன். வாங்க அதை வாங்கி டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஜார்மனர்கள் காலத்திலேருந்தே இந்த ஐஸ்கிரீம் இந்த மாலில் ஃபேமஸ்ஸு. அதையும் வாங்கியாச்சு. வாங்க அப்படியே இந்த மாலை வந்து ஒரு ரவுண்டு விடுவோம். பயங்கரமாக இருக்குங்க பார்க்க. உள்ளுக்குள்ள ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க அப்போவே. உங்களுக்கு என்ன பெரிய விஷயமாங்க அதெல்லாம்? அரண்மனையே வேற மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்ன அப்படிதான் இருக்கு. இங்கே யாருக்கும் மேரேஜ் போல ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். அங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் ஃபோட்டோங்கிற அந்த பொம்மை மாதிரி வச்சு நம்ம ஐஸ்கிரீம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து இங்கே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்லாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. பட் இந்த இடத்துல இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க, அதனால தான். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா பே பண்ணி தான் போனோம். 150 ரூபாயோ 200 ரூபாயோங்க ரெஸ்ட் ரூம் நீங்கள் போனோம்னா. அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த மக்கள் அப்படியே நடந்து வர்றது, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, இந்த இடம் நினச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஓடுது. இதுக்கு எதுவும் காப்பிரைட் போடுவாங்களான்னு வர தெரியலங்க. இப்போலாம் சவுண்டு, சின்ன சவுண்டு பாட்டு சொன்னதாலே போட்டு விட்டுறாங்க. வாங்க நம்ம மேலே ஃப்ளோருக்கு ஏறுவோம். பார் பெலுகா, ரஷ்யனோட ஃபேமஸ் வோட்கா இது.
அடுத்த ஃப்ளோர் போவோம். மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்தோம்னா மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குங்க. வா, எப்படி கட்டியிருக்காங்க. டாப்புக்கு வந்தாச்சு. அதில் போட்டிருக்காங்க பாருங்க, எம்என் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. கும் ரஷ்யன், அது கும்முன்னு படிக்கணும். கும்மால். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க வியூ பார்க்க. நம்ம டூரிஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க தெரியுதுங்களா. கை காட்டுறாங்க. நீங்களும் இந்த மாதிரி டூர் வரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தெரியும், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆர்கிடெக்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. வால், பில்லர்ஸ் இந்த மாதிரி எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ரெட் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு போவோம். அலெக்சாண்டர் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மியூசியம்ங்க. இதுக்குள்ளே வந்து அவங்களுடைய ஃபுல்லாக அந்த கண்ட்ரி சம்மந்தமான எல்லா திங்ஸும் உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இந்த மியூசியம் வந்து ஓப்பனில் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஒரு வழியாக மழையும் நின்றுச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம நேராக இப்போது அலெக்சாண்டர் கார்டன் போயிட்டுருக்கோம். மழை நின்றுச்சுப்பா, கூலிங்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நீங்கள் வந்து லெனின் மொசலை நீங்கள் உள்ளே வரலாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் க்ளோஸு. வாரத்தில் 3 நாள் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு வாங்க. சண்டே, ஃப்ரைடே, மண்டே இந்த 3 நாள் கிடையாது. ஸோ சிட்டி தெரியுதுங்களா அந்த பக்கம். அந்த இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே இந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் கும்மா அதுக்குள்ளே நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ஐஸ்கிரீமு. அதில் அந்த பிஸ்தா ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிஸ்தாவில்.
கிட்டக்க வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 500 மீட்டர் தான், போயிடலாம். பார்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்குங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கும் காவலர்கள் வந்து மாறுவாங்க. அது மாறும்போது அது வந்து அந்த 90 டிகிரி மார்ச் பாஸ்ட் பண்ணி மாறுவாங்க. அதுதான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதையும் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம. என்னன்னு தெரில, பேரியர்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே அலோடு இல்லையோ இன்னைக்கு, பார்க்கலாம் கிட்டக்க போயிட்டு. நான் லாஸ்ட் டைம் வரும்போது உள்ளெல்லாம் போனோம். உள்ளே ஏதோ பரேடு மார்ச் பாஸ்ட் தான் நடக்குங்க. கண்டிப்பாக உள்ள அலோடு இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இங்கே தான் எல்லாம் நின்று பார்க்குறாங்க. உள்ளே யாரும் போகிற மாதிரியே தெரியல. இதுக்குள்ளே தாங்க அந்த கார்டன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டெம்பரரியாக. ஓ ஆமாங்க, க்ளோஸ் தாங்க, யாருமே போல பாருங்க. Здрасте. Это закрыли? Да, как минимум до 4 часов закрыто будет. До 4. Да, до 4. А потом можно, да? Скорее всего. Каждый день такой, да? Или сегодня только? Нет, сегодня просто не мероприятие тут проводится. А, Сейчас возложение цветов было еще в 4 часа. Что-то. После 4 можно, да? Скорее всего. Спасибо вам. ஸோ ஈவினிங் 4 மணிக்கு மேலே வர சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, மாறுறாங்க பாருங்க, தெரியுதா? சரி தாங்க உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பாருங்க எப்படி இருக்குங்கிறத சிட்டி. குரூப் வந்துக்கிட்டே இருப்பாங்க, டூரிஸ்ட் குரூப்புங்க. இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துக்கு இந்த ஏரியா ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த இடம். வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. எடுத்தோன்னே மெக்டி இருக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். நியர்பை ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு தான். தென் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்வாய் மாதிரி ஓடும் தண்ணீர். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்குங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க அதை போய் பார்க்கலாம். இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கு, அதை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த பார்க்குக்குள்ள. இதெல்லாம் பார்க்குங்க. இந்த இந்த செவர் இருக்குங்கல்ல, தடுப்பு சுவர், அது தாண்டினா அந்த பக்கம் பார்க்கு உள்ள ஃபுல்லா. லாஸ்ட் டைம் நாங்கள் தான் உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே ரோஸ்டிக்ஸ், KFC இங்கே பேர் மாற்றிட்டாங்க ரோஸ்டிக்ஸ்னு. இங்கே ஒரு ஃபவுண்டைன் தெரியுது பார்த்தீங்களா? ஃபவுண்டைன் கிட்டக்க போய் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும்.
நைட்டில் இந்த இடம் ரொம்ப அது வேற மாதிரி இருக்குங்க. நைட் டைமில் கண்டிப்பாக நைட்டு வந்து எடுக்கணும், ஒரு வீடியோ போட்டுடலாம் விடுங்க. வந்தாச்சு. இதாங்க அந்த ஃபவுண்டைன் செம்மையா இருக்க பார்க்க. இந்த ஃபவுண்டைன் ரொம்ப அழகா இருக்குங்க. ஈவினிங்ல அவ்வளோ கூட்டம் வருங்க இங்க. நாங்க இந்த வழியா பூந்து ஓடி விளையாடிட்டு இருப்போம். நல்லா இருக்கும் அது. யாரோ முக்கியமான உள்ள வந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. யாரோ ஒரு லீடர் வந்திருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அதனாலதான் போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கு, தெரியுதுங்களா? அங்க நிக்கிறாங்க பாருங்க போலீஸ், இங்கேயே நிக்கிறாங்க பாருங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு உள்ள விட மாட்டாங்க. இது ஃபுல்லா பார்க், இந்த பக்கமா போனா பார்க்கு ஃபுல்லா பார்க்கே கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் லேட்டா வருவோம் 4 மணிக்கு மேல. அப்புறம் இங்க வந்து மெட்ரோ இருக்குங்க, உள்ள மெட்ரோ ஸ்டேஷன். நீங்க மெட்ரோலயே வந்துடலாம் ஈஸியா. சீப் அண்ட் பெஸ்ட் ஆயிடும். ஒரு ஆளுக்கு 63 ரூபா தான் டிக்கெட் இப்போ. அப்புறம் இதுக்குள்ள வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு, தெரியுதுங்களா? ஸ்பார்னு போட்டிருக்கு பாருங்க, சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இங்க நீங்க வாங்கிக்கலாம். படீஸ், சூரியனை பார்த்தீங்களா? மணி 3:45, 4 மணி சொல்லியிருந்தாங்க. நம்ம 1 மணிக்கு இங்கே வந்திருந்தோம். ஸோ 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணி உள்ளே வந்தாச்சுங்க. பார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க சொன்ன மாதிரி. ஏன்னா ஆல்ரெடியே பாசில் கேத்தட்ரால் சர்ச் வந்து உங்களுக்கு காட்ட முடியல, உள்ளே போக முடியல, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு. ஸோ இதையும் காட்ட முடியாமல் போயிருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்கங்க. இப்போ இங்கே என்ன ஆக போகுது அப்படின்னா, ஒரு மார்ச் பாஸ்ட் நடக்க போகுது. அதை தான் மெயினாக நம்ம கவர் பண்ண போகிறோம். எல்லாம் நிற்கிறாங்க, தெரியுதுங்களா? கூட்டமாக உள்ளுக்குள்ள. இது வந்து அலெக்சாண்டர் பார்க்குங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான பார்க்கு. இப்படியே நேராக உள்ளே போனோம்னா கிரெம்லின்குள்ளே போகலாம். நம்ம கிரெம்லின் மியூசியம் உள்ளே போகலாம். ஒரு கேட்டா பாருங்க என்ன சைஸ்ல இருக்குன்னு. ஸோ உள்ள என்ட்ரு ஆயாச்சு. இது பார்த்தா பார்க்கோட ஒரு மேப்பு, ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருக்காங்க. அலெக்சாந்திரோஸ்கி கார்டன். இந்த வழியாக தான் வந்தோம். இங்கே தாங்க இந்த மார்ச் பாஸ் ஒன்று நடக்குங்க. காவலர்கள் வந்து மாறுவாங்க, அப்போ வந்து மார்ச் பாஸ் பண்ணிட்டு மாறுவாங்க. சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. Здравствуйте. Извините, скажите, пожалуйста, это когда будут поменять? 4 часа. 16:00. Все, 10. Спасибо. 4 மணிக்கு மாறுவாங்களாம்.
ஸோ வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு Видишь, почетный правый, да? அப்புறம் வேறு இடத்துக்கு போகலாம். காலையில் மழை பெஞ்சிச்சு, மதியம் குளிர்னுச்சு, ஈவினிங் வெயில் அடிக்குது, திரும்ப நைட்டு குளிரும். ரஷ்யாவோட கிளைமேட் அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எப்போ என்ன நடக்கும்னு. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, வெயிட் பண்ணுவாங்க. நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. 1941லேருந்து அந்த 45 வரைக்கும் அந்த வார் நடந்ததற்கான ஒரு நினைவு ஜோதியாக இதை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேப்பு, ட்ரெஸ்ஸு, பெல்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க போகிறவங்க, அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காக அந்த மார்ச் பாஸ்ட் பொசிஷனில் வந்து தான் பண்ணுவாங்க. Jalan. Запишем. Димон запишем. Ну не айфон, как? Не айфон. У него 16 Pro Max. Там все, там, включи. Там, смотри. ஸோ படிஸ் மார்ச் பாஸ் பார்த்தாச்சு. நம்ம வெற்றிகரமாக உங்களுக்கு காமிச்சிட்டேங்க. ஓகே, திருப்தியா? அடுத்து நம்ம பாருங்கள், ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது பார்ப்போம். துளிப் மாதிரி தெரியுது. துளிப்பா ரோஜாவா? கிட்டக்க போய் பார்ப்போம். எவ்ரி 1 ஹவருக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்களாம். ரோஜா பூ தான். ஃப்ரண்ட்ல இருக்கிறது ரோஜா பூ, பேக்ல இருக்கிறது துளிப்பு.
எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஒன்று ரெண்டு கையை சேர்த்தா எவ்வளோ பெருசு வரும், அவ்வளோ பெருசுக்கு இருக்குங்க. இது எவ்வளோ அழகா இருக்குன்னு. இங்க பாருங்க துளிப்பை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு, எவ்வளோ பெருசுக்கு இருக்கு பாருங்க. அங்க செம்ம அழகா இருக்கு. சரி வாங்க, இந்த பார்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான பார்க்குங்க. அதனால தான் சரி அதையும் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் கூட்டத்தை பார்க்கும்போதே இது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு பார்க்குங்கிறது. எல்லாரும் பூக்களை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. மரம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. சூப்பராக இருங்க, ஃபுல்லாக க்ரீனிஷாக. இந்த டெம்பரேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த வெயில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்புக்கு. தெரியுதுங்களா இந்த ஃபவுண்டைன்? காலையில் வந்து நின்னோமா, அந்த பக்கமாக வந்தவங்கல்ல, காலையில் அந்த பக்கமாக வந்தோம். நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் என்ன போலீஸ் நிற்கிது அப்படின்னு. இந்த வீடியோலேயே இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ அலோவ் பண்ணிட்டாங்க. இந்தா காலையிலே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. ஸ்கூல்கா Есть, есть орех, фисташка, пралине. 4. Пистачный оригинал это? Оригинал. Он в натурале. Окей, хорошо, я потом. Спасибо. ஐஸ்கிரீம் காலையிலே சாப்பிட்டாச்சு. சரி இன்னும் ரவுண்டு போவோம், முடிச்சுட்டு டயர்ட் ஆகும்போது சாப்பிடுவோம். இப்போ கொஞ்சம் எனர்ஜி இருக்கு உடம்புல. வந்தாச்சு வந்தாச்சு, ஃபவுண்டைன் கிட்ட வந்தாச்சு. இது சும்மா இந்த பாருங்க, வாவ் எவ்வளோ கிட்டக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? சொன்னல காலைல இதுக்குள்ள பூந்து போகலாம், நம்ம மேல தண்ணி படாது. இந்த டர்புலன்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே நீங்க அந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கு. அதனால நம்ம மேல தண்ணி படாது. நடுவில் இன்னும் போட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். இல்லைன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கும் வந்து பார்த்தாச்சு நம்ம ஃபைனலி. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக கிடச்சிருச்சு. மக்கள் இந்த மாதிரி தாங்க ரிலாக்ஸ் பண்ணுவாங்க ரஷ்யாவில். அங்கங்கே பார்க் இருக்கும், பார்க் பக்கத்தில் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள்
டான்ஸு, பாட்டு, கிட்டார் வாசிக்கிறது இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி தான் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்க, இங்கே உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அது பிரச்சனை கிடையாது. ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் யாரையும் வம்பிழுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதுங்க. ஸோ buddies, ரெட் ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா இடமும் காமிச்சிட்டேங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நைட் வியூவும் காமிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.